மீனா பிரவுன் மணிய ஃபாலோ பண்ணிக்கிட்டு வண்டியை ஓட்டிட்டு வர்றாங்க. பிரவுன் மணி பின்னாடி பார்த்துக்கிட்டு, இந்த பொண்ணு என்னை துரத்திக்கிட்டே வருதே, இப்ப என்ன பண்றது தெரியலையேன்னு சொல்லிக்கிட்டு ஸ்பீடா போறாரு. இந்த பக்கம் லெஃப்ட்ல திரும்பினா ரோஹிணியோட கடை இருக்கு. லெஃப்ட் போப்பா, ரோஹிணியோட மாமா மாதிரி தான் இருக்கு. நம்மளை பார்த்துட்டு இவ்வளவு வேகமா ஏன் போறாரு? இந்த வழியா தான் வந்தாரு, மலேசியா மாமா மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பக்கம் போனாரு தெரியலையே. ரோஹிணி ஃபோன் பண்ணி பூ வேணும்னு கேட்டாங்க. அவங்களுக்காச்சும் கொண்டு போய் கொடுப்போம், பக்கத்துல தானே இருக்குன்னு மீனா பூ எடுத்துட்டு வராங்க வண்டியில. வித்யா சொல்றாங்க பிரவுன் மணி கிட்ட, இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் உட்காரு. ரோஹிணி கிட்ட வித்யா சொல்றாங்க, ஃப்ரிட்ஜ திறந்து பார்த்தா நீ தாண்டி மாட்டிப்ப, அதுக்குள்ள பிரவுன் மணி இருக்காருன்னு சொல்றாங்க. மனோஜ் கிட்ட முத்து சொல்றாரு, செல்வத்துக்கு ஃப்ரிட்ஜ் வேணும்னு கேட்டான், அதான் கூட்டிட்டு வந்தேன். இந்த மாடலை விட அந்த மாடல் சூப்பரா இருக்க மாதிரி இருக்குடா, நீ என்ன எதிர்பார்க்கறன்னு புரியுது. வித்யா ஃப்ரிட்ஜ ஓபன் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. ரோஹிணி சொல்றாங்க, இஎம்ஐக்கெல்லாம் நாங்க ஃப்ரிட்ஜ் கொடுக்கறது இல்ல, ஃபுல் பேமெண்டா இருந்தா சொல்லுங்க நான் காட்டுறேன்னு சொல்றாங்க. முத்துவும் செல்வமும் கோவமா கிளம்பி போறாங்க ஃப்ரிட்ஜ் வாங்காம.